இலங்கையில ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றிய இளம் யுவதி ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கு. இந்த யுவதி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொழும்பு ககடுதுவ ஆடை தொழிற்சாலையில பணியாற்றி வந்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு வயது 25 வயது, அதுவும் திருமணமாகாத யுவதி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உயிரிழந்த பெண் ஆடை தொழிற்சாலையில உதவியாளராக பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த கொலை செய்யப்பட்ட இளம் பெண் கடந்த ஆண்டு ஆடை தொழிற்சாலையில பணிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அதே மாதிரி அந்த சந்தேக நபரும் 2024ஆம் ஆண்டு அதே ஆடை தொழிற்சாலையில பணிக்கு சேர்ந்திருக்கிறார். இந்த கொலையை நிகழ்த்திய சந்தேக நபர் அதே ஆடை தொழிற்சாலையில தான் பணியாற்றி வந்தார். அப்ப அந்த நபர் அங்கே கொலை செய்ததற்கு பிற்பாடு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரத்தக்கரை படைந்த ஒரு கத்தியையும் போலீசார் தற்போது மீட்டிருக்கிறார்கள். இந்த கொலை செய்யப்பட்ட இளம்பெண் கடந்த ஆண்டு இந்த தொழிற்சாலையில பணிக்கு வந்த நிலையில் இவர்கள் 2 பேருக்கும் இடையிலேயே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காதல் உறவுல இருந்திருக்கிறார்கள். அந்த நபர், அந்த சந்தேக நபர் திருமணமான நபர் தான். அவர் மதுரை நகரத்தை சேர்ந்தவர் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவர்கள் 2 பேருமே காதல் ஒரு வருட காலமாக காதல் உறவில் இருந்திருக்கிறார்கள். அப்ப இதன் போது இருவருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இந்த இளம்பெண் பல நாட்களாக அந்த சந்தேக நபரிடம் பேசாமல் தவிர்த்து வந்ததாக போலீசாரினுடைய விசாரணையிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது இன்றைய தினம் காலை வேளையில ஆடை தொழிற்சாலையில் அந்த பிரதான நுழைவாயில இளம் யுவதிக்கும் அந்த சந்தேக நபருக்கும் இடையில பெரிய ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இதன் போதுதான் அந்த வாக்குவாதம் முற்றியதும் கழுத்தறுத்து அந்த பெண்ணை கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த சம்பவம் குறித்து ககதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு.